கூறியது. டாஸ் போடும்போது நடுவர் பைக்ராப்ட் தான் கைகுலுக்க வேண்டாம் என கூறியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் பிசிசிஐ எவ்வித அதிகாரப்பூர்வ கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் போட்டியில் எதிர் அணியினருடன் கட்டாயம் கைகுலுக்க வேண்டும் என்று எந்த ஒரு விதியும் இல்லை என்று பிசிசிஐ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் நடுவரை நீக்கினால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என கருதி பாகிஸ்தான் கோரிக்கையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்து விட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்திய அணி சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. இதிலும் கைகுலுக்கல் விவகாரத்தில் இந்திய அணியின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது என்பதால் போட்டியை தாண்டி ஆட்டம் நடைபெறுமா என்பதில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் கைகுலுக்கல் விவகாரத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் கோரிக்கையை ஐசிசி நிராகரித்துள்ளது. ஆசிய கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியை விட எதிர்பார்ப்பை தூண்டிய இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் முடிந்து 2 நாட்களாகியும் சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை. போட்டியின் டாஸ் முதல் இறுதி வரை இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்கவில்லை. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் விவாத பொருளாகி இருக்கிறது. போட்டிக்கு பின்பாக இது தொடர்பாக பேசிய இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு அணியாக இந்த முடிவை எடுத்ததாகவும் இதன் மூலம் சரியான பதில் கொடுத்ததாக நினைப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே கைகுலுக்கல் விவகாரத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஆசிய கோப்பை தொடரில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் நடுவராக இருந்த பைக்ராப்டை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. இல்லையெனில் தொடரில் இருந்து வெளியேற நேரிடும் என்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம்